திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ர கதியில இருக்கார். குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாயும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு, கட்டுமான பணி, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனுசு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுல சுகஸ்தானத்துல இருக்கார். அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு போக போறார். நல்ல யோகமான காலகட்டங்கள். இது ரெண்டுமே நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம் தான், 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம் தான். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மனசு தெளிவா இருக்கும், நிம்மதியா இருப்பீங்க. மனதுல இருந்த பாரம் எல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா உறவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை எல்லாமே விலகும். பொதுவாக மாத பலன்கள் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஏன்னா உங்க சிம்மத்துக்குலாம் இது வரும் கண்டிப்பா. அஷ்டமசனி நடக்குது, ஒரே மனசு ரொம்ப பாரமா இருக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, எல்லா ஜோஷியும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்தாலும் மாதம் ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதக புதன் இங்க இருக்காரா, அந்த புதன் தொடக்கூடிய காலகட்டங்கள், புதனை சூரியன் தொடக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த மாசம் இது நடக்கும் நடக்காது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கோங்க. நெகட்டிவான விஷயங்கள் வருது அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ராசி அதிபதி வலுவா தான் இருக்காரு. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் உண்டு, தெய்வ கடாட்சம் உண்டு. குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுது. 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, அல்லது உங்க குலதெய்வம் உங்க கனவுல வந்து அருள் கொடுக்கும், அல்லது நீங்க உங்க தெய்வமா யார் நம்ம நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு காட்சி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். சிம்மத்துக்கு அருமையான அமைப்பு இந்த மாசம். வீடு, மன சொத்து ஏதாவது வாங்கலான் இருக்கீங்க, அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமா உண்டு இந்த மாசம். எப்படியும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க இந்த மாதம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமா வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இது போல தொழில் இருக்கக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் தொழில் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் நிச்சயமாக நன்மைகள் அப்படின்னு நான் அதிகமா உண்டு. இப்ப 2-11ஆம் அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. தேவையில்லாம இருக்க இந்த கெட்ட பெயர் எல்லாமே விலக போகுது. லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. தலை குனிந்து காசுக்காக, ஏன்னா அசுமச்சனியில பணம் இல்லாம தலை குனிஞ்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்க போகுது. தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அல்லது ஜாதகமே தப்பா, அதாவது ஜாதகமே சரியா இல்ல, சாபுத்திகளும் சரியா இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுடைய தேவைகளையாவது பூர்த்தி பண்றதுக்குள்ளான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் நீங்க நிம்மதியா இருக்கிறது மூலமா குடும்ப நபர்களும் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்க. மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து விலகும், ஒரு அந்யூன்யங்கள் பெருகும். சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் இடத்துலன்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. அடுத்து அவர் 5க்கு வராரு. சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார், 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு யோகத்தை கொடுப்பார். ஒரு சின்ன இழப்போ அது சின்ன ஒரு மனவேதனைகள் கொடுத்தோ வளர்ச்சியை கொடுப்பார். தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்து வந்த இடைஞ்சல் எல்லாமே விலக போகுது. தொழில் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. தொழில் வந்து 2-3 மாசத்துக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் 20ஆம் தேதி அடுத்து சுக்கிரன் நீங்க வந்தாலும் இங்க ஒரு 20-30 நாள் இருப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு யோகம் தான். ஒரு
ஒரு 30 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 1 மாசம் 1.5 மாசம் கணக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்ல அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும். சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா சிம்மராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டா முழுக்க அஷ்டம சனி வேலை செய்யுன்னு அர்த்தம். முழுக்க அஷ்டம சனி வேலை செய்யுது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வக்கரகதியில இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன், மனக்குழப்பம், அலைச்சல், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், கடன் தொல்லை இப்படின்னு நிறைய இருந்திருக்கும். நோய் பிரச்சனை, நோய் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற நிறைய விஷயத்த கொடுத்திருந்தாலும் கூட நீ வரக்கூடிய காலகட்டங்கள் வரும். ஆனா அதற்கு தீர்வு கிடைக்கும். அதை ரெடி பண்ணலாம். அதற்குள்ள நமக்கு இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். குரு குரு வக்கரகதியில இருக்கார். ஜாதகத்துக்கு குரு வந்து உங்களுக்கு 5, 8 கூடிய வரைக்கும் 11 போய் வக்கரமாகுது. இருந்தாலும் பரவாயில்ல. அவர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். வக்கரமா இருந்தா ஒரு முறைக்கு பல முறை அல்லது 2 மடங்கான விஷயங்கள். 5 குடையர் போய் 11 இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக லாபங்கள். இப்ப குழந்தைகள் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போறாங்க, வெளியே எங்காவது போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தாராளமாக அனுப்பி வைக்கலாம். இந்த காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எங்க போனாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. என்ன வேலையை செய்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சுக்கணும். திடீர் ஒரு வேலை ஜாதகத்துல வந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா 5 குடையும் 8 குடையரும் ஆகிறாரு இல்லையா குரு பகவான். நல்ல தசைகள் போகும்பொழுது நிச்சயமாக நன்மைகளை கோச்சாரங்களே அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதுதான் உண்மை. அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். நல்ல திசையும் நல்ல புத்தி நடக்கலைன்னா கோச்சாரங்களுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், பாதகம் பண்ணும். தசா புத்தி, ஜாதகம், ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதோட இந்த கோச்சாரத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எது பண்ணுங்க, பண்ணாதீங்க, இந்த டைமுக்கு மேல பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது நிச்சயமாக நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி, லக்ன கேது, ராசி கேது, ஜென்ம கேது எத்தனை விஷயங்களை சொன்னாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த மாதம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, மனசு நிம்மதியா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க, ஞானம் கிடைக்கும், அறிவு, புகழ் இதெல்லாமே கிடைக்கும். சோ உங்களை நீங்க உணரக்கூடிய தன்மையை இந்த மாதம் சூரியன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். சிவன் வழிபாடு பண்றது, ஏதாவது ஒரு பழமையான கோயில்ல போய் வழிபாடு பண்றது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பழம்பெருமையான கோவில் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு பழமையான கோயிலுக்கு போறது, சிவ கடாட்சத்தோடு இருக்கக்கூடியவர்களை பார்ப்பது, அவங்களோட பேசுவது, அவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, இது போல ஒரு சில நல்ல விஷயமாக இந்த மாதம் சிம்மத்துக்கு நிச்சயமா நடக்கும். கடைசிக்கு ஒரு கோயிலிருந்து ஒரு பிரசாதமாக உங்களை அறியாம வரும், ஒரு உத்தராட்சமாக உங்க கூட இருக்கும், வரும், ஏதோ ஒரு வகையில வரும். இதெல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன். ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லை ஸ்ரீ நரசிம்ம திருடிகள் சரணம்.